ஓஹோ, இவர்தான் சாமி கண்ணா? அழகா பார்த்து இளமையா பார்த்தது அஜித் தான். இந்த வெள்ளை முடி வச்சு இளமையா இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ இந்த வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்கு தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்கு தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார். என்னங்க அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தாடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த முடியோடு இருக்குது அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்தை தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன். எப்படி அவங்களாம் வெள்ளை தாடியோடலாம் அழகாக இருக்காங்க. சரி நான் சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோட சுற்றினேன் கொஞ்ச நேரம். அப்போ என்ன பார்த்துல என்னண்ணா வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். ஓகே, அவங்களும் சின்ன பசங்க அதுலேயும் எங்கள் வீட்டை மட்டும் வயசாகணும். அதுலேயும் அடிப்படுது பாரு, முடி மசுடு வச்சா கூட அடிப்படுதுறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ள ராம்கி வந்து இந்த வெள்ளைதாடி இப்போ 3வது ஆள் நான் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளைதாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். ஆனால் நான் நிறைவேற்ற சொல்ல போகிறேன், இப்போ தான் நீ உஷாராக இருக்கணுமா. ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இளமை ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த வெள்ளைதாடியோட. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னை பார்த்துட்டு ஒரு யாரோ ஒருத்தங்க விரும்பினா கூட வயசானவர், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்குலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு விரும்புவாங்கல்ல, அந்த விருப்பம்லாம் இப்போ முடியாது. புரியுதா உனக்கு? புரியலையா? ஏ சாமி, உனக்கு புரியுதா? ஐ இன்டெலிஜென்ட் சாமி நீ.